வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி கனரா பேங்க்லேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ கனரா பேங்க்கை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 9800 பிரான்ச்சஸ் இருக்குதுங்க இவங்களுக்கு. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்தவரையும் மொத்தம் 3500 வேக்கன்சிஸுங்க. இது வந்து ஆல் இந்தியா வேக்கன்சிஸ். இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 15000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது அப்ரெண்டிஸுக்கு தான் வந்து இப்போ ஆள் வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ரெண்டிஸிப் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது nats.education.gov.in இந்த அப்ரெண்டிஸிப் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/9/2025 12/10/2025 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் மொத்தம் 3500 வேக்கன்சிஸுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 394 வேக்கன்சிஸ்ங்க. அதை வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கன்றதை அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸிப் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கனரா பேங்க் வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கனரா பேங்க் வெப்சைட் பார்த்திங்கன்னா canarabank.bank.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு கேரியர் போய்ட்டு ரெக்வயர்மெண்ட் போய்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸிப் இந்த இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதுலேயுமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா கவனமாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் கனரா பேங்க் வெப்சைட்லேயுமே வந்து நீங்கள் வந்து தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்தவரையும் 1/9/2025 படி அவங்க கேட்டிருக்க ஏஜி குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 20 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/9/1997 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/9/2005 வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி வந்து என்னைக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2022 அப்புறம் முடிச்சிருக்கணும் டிகிரி. 1/9/2025 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 2 டேட் இடைப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th 12th தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபிசிக்கலி அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்தா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 12 மந்த்து தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 12 மந்த்து தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் நிறையா வந்து ஜாப் ரிலேட்டடாக நிறையா விஷயம் தெரிஞ்சிக்கலாம். பேங்க் ரிலேட்டடாக விஷயம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து பேங்க் ஜாப் வந்து எழுதுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ரெண்டிஷிப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் மூலிமா வந்து மற்ற பேங்க் ஜாபுக்கு வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதுதான் ஸ்டைப்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 15000 ரூபா உங்களுக்கான ஸ்டைப்பண்டு. கனரா பேங்க் வந்து மொத்தம் 10500 ரூபா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபண்டு 4500 ரூபா வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 15000 ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்தவரையும் நார்மலாக வந்து பேங்க்கில் வந்து என்ன ஒர்க்கோ அந்த ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராலாம் வந்து ஒர்க் பண்ண சொல்ல மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லீவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 1 கேஷுவல் லீவ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 12 மந்த்துக்கு 12 கேஷுவல் லீவ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது நேட்ஸ் ஜாயின்ட் சர்டிஃபிகேட்டுமே வந்து கடைசியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் வந்து nats.education.gov.in
gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கனரா பேங்க் வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும், என்ன கேபிள் அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்ற டீட்டெயில்ஸ் வந்து இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுதான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கடைசியாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.